ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வெறும் 2 பொருளை பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக இந்த ஸ்வீட் பண்ண முடியுமான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. வாசனைக்காக 3 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்ச பிறகு இதை ஒரு பிளேட்டில் ஒரு சல்லடை வச்சு இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாங்க. சளிச்சுட்டு தான் நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இது போல் எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு சளிச்ச பிறகு நம்மளுக்கு பொட்டுக்கடலை இதை இன்னொரு டைம் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாவு ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு அரைச்ச பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துடலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை அளவாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரையெல்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சர்க்கரை பாகு நல்லாவே கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பிசுபிசுப்பு தன்மை வரும் இல்லைங்களா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் நம்ம மாவை சேர்த்துடலாம். ஒரு கம்பிப்பான அளவுக்கு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பஃபி ரொம்பவே ஹார்டாயிரும். அதனால் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக ஒட்டி பிடிக்கதாங்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த ஸ்டேஜில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அரை கம்பி பதம்னு சொல்லுவேன் இல்லைங்களா, அதுதான். ரொம்ப கம்பி ஃபார்ம் ஆகாமல் ஓரளவுக்கு உடஞ்சி வருது இல்லைங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம சளிச்சு வச்சுருக்கிற மாவு சேர்த்துடலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கலந்து விடுங்க. கட்டிகள் எதுவும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை நல்லா உடச்சி விட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவும் இல்லாத டைமில் இது போல் 5 மினிட்ஸில் குயிக்காக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் சர்க்கரை மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் இருக்குங்க. ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் இது போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கடைகளில் எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டியதில்லை. நான் செஞ்ச இந்த பர்ஃபி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் சொன்ன அளவுகளை பயன்படுத்தி நீங்களும் செய்யும்போது உங்களுக்கும் பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபி கிடைக்குங்க. இப்போ இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சின்னா நம்மளுக்கு தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா உடச்சி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்மளுக்கு ரெடியாகி திக்காகி வர ஆரம்பிச்சிருங்க. அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் எதுவும் ஆட் பண்ணாமல் தான் உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேங்க. நான் கொஞ்சம் கூட நெய் எதுவுமே சேர்க்கவே இல்லை. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முன்ன இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா திக்காக வர ஆரம்பிச்சிருக்கு. இதை இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நல்லாவே நம்மளுக்கு திக்காகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இதை இன்னும் ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பர்ஃபி நம்மளுக்கு ரொம்பவே ஹார்டாயிரும். அதனால் இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து சேர்த்தும்போது இந்த அளவுக்கு நல்லா மடிஞ்சு விழுது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்தும்போது தான் நம்மளுக்கு பர்ஃபி நம்ம எந்த சேஃபுக்கு வேணுமோ அந்த சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா இது ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிரும். அதனால் எந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும்.
மாற்றின பிறகு இது வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்த பிறகு நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்பூனில் இதை கொஞ்சம் கொஞ்சம் பாகமாக பிரித்து வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு உருட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டான்னா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா பீஸ் போட்டுக்கலாங்க. நல்லா முழுமையாக ஆறின பிறகு அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நம்மளால் கை வச்சு உருட்டி எடுக்க முடியாது. அதனால் ஒரு டைம் இது போல் நல்லா கலந்து விடுங்க. நல்லா ஆறி வரட்டும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா இது உடனே நம்மளுக்கு வந்து ஹார்டாயிரும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கும்போதே நம்ம வந்து திரட்டிக்கணும். இப்போ வந்து நான் லைட்டாக சூடாக இருக்குது, கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்க போகிறேங்க. இது போல் ஒரு ஸ்பூனில் நெய் கொஞ்சமாக தடவிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஓரமாக நீங்கள் வந்து வச்சிட்டிங்கன்னா உருட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். பாருங்கள், இது போல் கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக சுலபமாக செய்ய வந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சதை வந்து ஓரளவுக்கு லைட்டாக ஆறி வந்திருக்கும். இதை வந்து கைகளில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா ஆயில் ஏதாவது தடவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் அப்போயே நம்ம செய்யும்போது தான் நம்மளுக்கு அந்த சேஃப் கிடைக்கும். பாருங்கள், இது போல் நம்ம எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொழுக்கட்டை செய்வோம் இல்லைங்களா, அந்த அச்சு பயன்படுத்தி தான் இன்றைக்கி வந்து டிசைன் போட போகிறேன். அதனோட அச்சு மேல் பாகத்தை வந்து இது போல் உருட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அதனோட அச்சு நம்மளுக்கு அழகாக விழுந்துரும் பாருங்கள். இதே போல் நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. டிசைனும் நம்ம பண்ணியாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour இருந்துச்சுன்னா உடனே நம்மளுக்கு நல்லாவே ஆறி வந்துடும். இது ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். 1/2 hour ஆயிடுச்சிங்க. நல்லாவே ஆறி செட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிற சர்க்கரையும் பொட்டுக்கடலையும் பயன்படுத்தி எவ்வளோ சுலபமாக இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பாதாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்குறேங்க. இன்ஸ்டண்ட்டாக உடனே ஒரு ஸ்வீட் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் கட் பண்ணிவிட்டு பர்ஃபியாகவும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். உடச்சி கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.